ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே வடைக்கறி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் கார்லிக் தோலோடு எடுத்திருக்கேன். அதை நான் தோலோடு வச்சு குழம்புல போட போகிறேன். தென் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். வடைக்கு தேவையான மாவு அரைச்சி அதை ஆவி கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இப்போது ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாய் வச்சுட்டு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம தாளிக்க போகிறோம். ஆயில் சூடானதும் இப்போ கொஞ்சமாக நம்ம சோம்பு ஆட் பண்ணலாம். சோம்பு வெடித்ததும் நம்ம தோலோடு இடித்து வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டை ஆட் பண்ணுறோம். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். கூடவே கறி லீவ்ஸும் போட்டுருக்கோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஆனியனும் நல்லா கோல்டன் எல்லோ கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோவும் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம ஆட் பண்ண டொமேட்டோவும் ஆனியன் கூட சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு கடலையை நம்ம ஆட் பண்ண போகிறோம். உதிரி உதிரியாக நான் ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டாவது கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வேக வச்சு சேர்த்தா பருப்பும் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போது அதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தென் தேவையான அளவுக்கு சால்ட், நாங்கள் ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸை போடுவோம். ஸோ அதோட ஸ்மெல் இன்னும் நல்லா இருக்கும். கொதிச்சு வரட்டும், சுண்டுட்டும். இப்போ பாருங்கள், இப்போது நல்லா சுண்டி வந்துருச்சு. இது கூட நம்ம சூடான இட்லி ஊத்தாப்பம் மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சுட சுட இட்லி, அது கூட வடைக்கறி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.